ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வறுத்தரைச்ச இறைச்சிக்கறி தான் பார்க்க போகிறோம். அப்போ சோறு வச்சாச்சு. இப்போ என்னென்னா சட்டியில் தேங்காய், நல்லா திருகின தேங்காய், அதுக்கப்புறம் சின்ன உள்ளி, கருவேப்பிலை, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டேன். இஞ்சி, பூண்டு, நான் காஞ்ச மிளகு போட்டிருக்கேன். மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மல்லி பவுடர், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு கறி மசாலா பொடி இவ்வளோத்தையும் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு இடிச்சும் போட்டு அதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் ஆனியன், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நான் கொஞ்சம் சிக்கனையும் போட்டுட்டு கொஞ்சம் சிக்கனில் தண்ணி வரும், அதனால ரொம்ப தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக தண்ணி வச்சு நான் மூடி வச்சாச்சு. மசாலா ஆல்ரெடி உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பொடி இவ்வளோ தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் வெந்தாலே போதும். நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல மையம், அதையும் ஊற்றிட்டு ஜாரை நல்லா கழுவி அதையும் ஊற்றிட்டு நான் மூடி வச்சு நாங்கள் வேக வைக்க போகிறேன். நல்லா கொதிக்கிட்டு அப்போ நல்லா ஸ்மெல் வரும். லாஸ்ட்டாக என்ன பண்ணால் கொத்தமல்லியும் நம்ம கருவேப்பிலையும் தூவியாச்சு. சூப்பர் டேஸ்ட்டு. இது நம்ம தக்காளி வைக்கணும், தக்காளி எல்லாம் யூஸ் பண்ணணும். அப்போ பேன் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிட்டு கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, கருவேப்பிலை, நான் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக தெளிச்சிருக்கேன். ஏன்னா சிக்கனில் தண்ணி எப்படி வரும். மூடி வச்சுக்கோங்க, நல்லா வேக வைங்க. இதில் மசாலா இஞ்சி மசாலா வேறு ஒன்றும் இல்லை, மல்லிப்பொடி, உப்பு, கரம் மசாலா, சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சிக்கன் பொடி இவ்வளோ தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஜூஸஸ் மாதிரி வருதா, இனி நல்லா வற்றிட்டா நம்ம சிக்கன் தொக்கு ரெடி. யார் வேணாலும் செய்யலாம், பேச்சுலர்ஸும் செய்யலாம். ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். என் பொண்ணு ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. இதேமாரி வேறு வீடியோஸில் பார்க்க வரலாம்.